சரி மாதாஜி. வீடியோ ஆஃப் பண்ணிக்கங்க. नमो ओं विष्णुपताय कृष्णपृष्ठाय बोले श्रीमती जगताक स्वामिनिधि नामिने नमो आचार्य प्रदाय कृपदायिने गौरगदामदाय नगर ग्रामधारिणी नमो ओं विष्णुपताय कृष्णपृष्ठाय बोले श्रीमती भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश धारणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवशादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी हरे कृष्णा निष्ठवेन देश भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय. இன்னைக்கு பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம் ஸ்லோகம் 35. 34 மாதாஜி. 34 சாரி மத்தேஷன். 34. சஞ்சலம் சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ரம் தஸ்யாஹம் நிக்கிரகம் மன்யே வாயுர்ஹிவ சுதுஸ்கரம். படிச்சா கிருஷ்ணா மாதாஜி? படிக்கீங்களா? படிங்க படிங்க. மொழிபெயர்ப்பு. கிருஷ்ணா, மனம் அமைதியற்றதும் குழப்பம் நிறைந்ததும் அடங்காததும் சக்தி மிகுந்ததும் ஆயிற்றே. வீசும் காற்றை அடக்குவதை விட மனதை அடக்குவது கடினமாக எனக்கு தோன்றுகிறது. பொருளுரை. மனம் புத்திக்கு படிந்தவனாக இருக்க வேண்டும் என்ற போதிலும் சில சமயங்கள் புத்தியையும் வென்று விடும் அளவிற்கு மனம் மிகவும் பலமானதாகவும் அடங்காததாகவும் விளங்குகிறது. நடைமுறை உலகில் பற்பல எதிரிகளை சமாளிக்க வேண்டிய மனிதனுக்கு மனதை அடக்குவது நிச்சயமாக மிகவும் கடினமான செயலே. எதிரிக்கும் நண்பனுக்கும் சமமான மனநிலையை செயற்கையாக உருவாக்கி கொள்ளலாமே தவிர இறுதியில் அந்த உலக மனிதனாலும் அவ்வாறு செய்ய முடியாது. எனில் வீசும் காற்றை அடிக்கதை விட இது கடினமானதாகும். வேத இலக்கங்களில் கடோபனிஷத்தில் 1.334 கூறப்பட்டுள்ளது. ஆத்மனாம் ராதினாம் வித்தி சரீரம் பிரதம் ஏவசா புத்திம் சாரதீம் வித்தி மனபார்ககம் ஏவசா இந்திரியாணி யாதான் அகோர் விஷாயான் விஷாயம் தேச கோசரான் ஆத்மாந்திரிய மனோயுத்தகம் யுத்தகம் போக்தாராம் போக்தேரே தாகூர் மாமிஷ்னக. ஜட உடல் என்னும் ரதத்தில் ஆத்மா பிராணி, புத்தி சாரதி, மனமோ ஓட்டும் உபகரணம், புலன்களோ குதிரைகள். இவ்வாறு மனம் மற்றும் புலன்களின் சேர்க்கையால் ஆத்மா என்புறவோ துன்புறவோ செய்கின்றன. பெரும் சிந்தனையாளர்கள் இவ்வாறு எண்ணுகின்றனர். மனம் புத்தியினால் வழிகாட்டப்பட வேண்டும். ஆனால் சில சமயங்களில் மோசமான வியாதி சிறப்பான மருந்தையும் வென்று விடுவதைப் போல பலமானதாகும். அடங்காததுமான மனம் ஒருவனது சுய புத்தியையும் அடிக்கடி வென்று விடுகிறது. இதற்கு பலமிக்க மனம் யோக பயிற்சியால் கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் அர்ஜுனனை போன்ற சாதாரண மனிதனுக்கு இது என்றும் அசத்தியமே. அப்படி இருக்க நவீன மனிதனை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும்? இங்கு கூறப்பட்டிருக்கும் உண்மை பொருத்தமானது. வீசும் காற்றை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. கிளம்பிய மனதை கட்டுப்படுத்துவது அதை விட கடினமானதாகும். பகவான் சைத்தன்யரால் கூறப்பட்டபடி மனதை கட்டுப்படுத்த எளிதான வழி. முக்திக்கு பிறகும் முகந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பணிவோடு ஜெயிப்பதன் பரிந்துரைக்கப்படும் வழிமுறை. சாவை மன கிருஷ்ணாறு பாதார விந்தம். மனதை முழுவதும் கிருஷ்ணரில் ஈடுபடுத்த வேண்டும். இதன் பின் மட்டுமே கிளர்ச்சியூட்டும் ஈடுபாடுகளிலிருந்து மனம் விடுபட முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா, மனம் அமைதியற்றதும் குழப்பம் நிறைந்ததும் அடங்காததும் சக்தி மிகுந்தது அப்படின்னு. ஏன்னா அர்ஜுனனுக்கு பல வகையான சக்திகள் இருக்கு. வீசும் காற்றை அடக்கிறது, அந்த வில் மூலமாவே ஒரு வேலி அமைப்பார்.
அதுக்குள்ள காற்று கூட போக முடியாது. சோ அப்படி இருக்கிற அர்ஜுனனுக்கே வந்து மனம் வந்து ரொம்ப அடக்க முடியலன்னு சொல்றாரு. ஏன்னா சம்டைம்ஸ் மனம் வந்து புத்திக்கு கீழ்ப்படிந்ததா இருக்கும்போது மனம் அடங்கும். ஆனா புத்தியை வென்று விடும் அளவுக்கு மனம் வந்து ரொம்ப விகாரமானதாக இருக்குது. குரங்கு மாதிரி இப்ப பார்த்தா இதை நினைக்கும், அப்ப பார்த்தா அதை நினைக்குது, அடுத்த நிமிஷம் பார்த்தா வேற எதோ நினைக்குது. ஏன்னா இந்த மனம் விட்டாக்க பல நாடுகளுக்கும் போயிட்டு வந்துடும். மனசு வந்து நீங்க ஒரு செகண்ட்ல எங்க வேணா கொண்டு போயிடலாம். நீங்க நடந்து போனீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஆனா மனம் வந்து விகாரமான இந்த மனம் சீக்கிரம் எங்கெங்கயோ ஓடி போயிடும். அதை புடிச்சு புடிச்சு இழுத்து கொண்டு வர்றதுக்குள்ள நமக்கு சாண்டிங்ல படாத பாடம் ஆயிரும். அப்போ இந்த மனதை அடக்குவது நிச்சயமா கடினமான செயல். எதிரிக்கும் நண்பனுக்கும் சமமான மனோநிலையை செயற்கையாக உருவாக்கி கொள்ளலாமே தவிர இறுதியில் எந்த மனிதனாலும் அவ்வாறு செய்ய முடியாது. செயற்கையான சமமான மனோநிலை எதிரிக்கும் நண்பனுக்கும் செயற்கையா உருவாக்கிக்கலாம். ஆனா இப்ப பாருங்க, நானும் நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்னு பெரிய பெரிய எதிரிகள் கை குலுக்கிக்குவாங்க. அமெரிக்காவும் ரஷ்யாவும். சரி, ரெண்டு நாட்டு தலைவர்கள் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் முகத்துல சிரிப்பு இருக்கும், நல்லா போட்டோ எல்லாம் எடுப்பாங்க, ரெண்டு பேர் கை குலுக்குவாங்க. உண்மையான அந்த சிரிப்பு இருக்கான்னு கேட்டா உள்ளத்துல வந்து வேற குமுறல்கள் இருக்கும். நீ என்ன நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிற, நான் சொல்றது நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற, ரெண்டு நாட்டு தலைவர்களும் அப்படி நினைப்பாங்க. ஏன்னா ஆதியிலிருந்தே அந்த பகை இருந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான் தலைவர்களும் இந்தியா தலைவர்களும் அப்படித்தான் பண்ணுவாங்க. அப்ப ரெண்டு பேர் சிரிச்சுக்கலாமே தவிர உள்ளத்துல மனசுல வந்து கொதிப்பு இருந்துட்டே இருக்கும். இப்ப வீசும் காற்றை அடக்குவதை விட கடினமானது மனசு அடக்குறது. இந்த இப்ப ஒரு ஓமை பிரபுபாதர் ஆரம்பத்திலே சொல்லியிருக்காரு. ஜட உடல் என்னும் ரதத்தில், இந்த ஜட உடல் வந்து ரதம் கருவி, அதுல பிரயாணியா யார் இருக்கிறா? ஆத்மா. அதை ஓட்டுறது யாரு? நம்ம புத்தி. ஓட்டும் உபகரணமாக சாரதிய புத்தி இருக்குது, ஓட்டும் உபகரணமாக மனமும், புலன்கள் எல்லாம் குதிரையா இருக்குது. 5 குதிரைகள் ஓட்டிட்டு இருக்கோம். அந்த குதிரை பாத்தீங்கன்னா அது வந்து ஐம்புலன்கள். கண்ணு, காது, மூக்கு, தொடு உணர்வு, அதெல்லாம். இவ்வாறு மனம் மற்றும் புலன்களின் சேர்க்கையினால் ஆத்மா இன்பத் துன்பத்தை அடைகிறான். ஆத்மா வந்து பிரயாணியா தான் இருக்கு, சாரதியா புத்தி, ஓட்டும் உபகரணமா மனம், குதிரைகள், மனமும், ஓட்டும் உபகரணமா மனமும். அத்தாச்சி எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. சோ ஓட்டும் உபகரணமா இவ்வாறு மனமும் புலன்களும் சேர்ந்து ஓட்டும் உபகரணமா மனம் இருக்கு, சாரதியா புத்தி இருக்கு, குதிரைகளாக புலன்கள். இப்படி மனம் மற்றும் புலன்கள் சேர்க்கையினால் ஆத்மா இன்ப துன்பத்தை அடைகிறது. சோ ஆத்மாக்கு வந்து எதனால துன்பம் அப்படின்னா அடக்க முடியாத இந்த மனதினாலதான். சோ மனம் புத்தியினால் வழிகாட்டப்படணும். ஆனா சில வேளைகள்ல என்ன ஆகுது, ஒரு சிறப்பான மருந்தையும் மீறி அந்த வியாதி வென்று விடுகிறது. நல்ல மருந்துங்க, சாப்பிடுங்க, நோய் குணமாயிருப்பாங்க. ஆனா நோய் குணமாகாது. அது போல சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இந்த மனமானது புத்திக்கு மேல போய் உட்காந்துக்குது. அப்ப புத்தினால அடக்க முடியாது. ஏன்னா புத்தி கீழே அடக்கிடுது மனம். மனம் வந்து விட்டீங்கன்னா நிறைய டெசிஷன் எடுக்கும். நீ அதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, அதை. ஆனா இந்த புத்தி என்ன பண்ணா, அதை செலக்ட் பண்ணும். நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது, அது பாவம். இதை பண்ணாத, அது பாவம். இது வேண்டாம், அதுதான் நல்லது அப்படின்னு செலக்ட் பண்ணும், ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஆனா அந்த மனம் புத்தியை வென்று மேல போய் உட்கார்ந்துக்கும் போது என்ன ஆகுது, புத்தி கீழே வந்துருது. அப்ப மனம் போன போக்குல கால் போயிடுது. வேண்டாத செயல்களை செய்யறது, வேண்டாத பேச்சு பேசுறது, வேண்டாதவற்றை பார்ப்பது. ஏன்னா நீ நீ கிருஷ்ணா கிளாஸ்ல இருக்க, கிருஷ்ணரை பற்றி மட்டும் கேள், கிருஷ்ணரை பற்றி மட்டும் நீ வந்து பேசு, கிருஷ்ணரை மட்டும் மனதுல நினைச்சுக்கோ அப்படின்னு எல்லாம் மனம் நம்மளுக்கு வந்து ஆஹ் புத்தி சொல்லும். ஆனா மனம் என்ன சொல்லும், வேண்டாம் வேண்டாம், கொஞ்ச நேரம் வெளியில போ, ஜாலியா இருக்கலாம், அதுதான் ஜாலி அப்படின்னு பொய்யான வழிகாட்டும். ஆனா புத்திக்கு தெரியும் அது பொய், வேண்டாம், அது நம்பாத.
அப்படின்னு சொல்லி சில சமயம் அடக்கி நல்ல வழி கொண்டு வந்துரும். ஆனா சம்டைம்ஸ் இது வந்து தவறாக செஞ்சிரும். நம்ம புலன்கள் வந்து மனதின் பேச்சை கேட்டு செஞ்சிரும். தப்பான காரியமா தெரிஞ்சும் கூட நம்ம செய்வோம். சோ இத்தகைய பலமிக்க மனம் யோக பயிற்சியினால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஆனா அர்ஜுனனை போன்ற சாதாரண மனிதனுக்கு இது என்றும் அசாத்தியமே. அப்படி இருக்க நவீன மனிதர்களை பற்றி என்ன சொல்றது? கலியுகத்துல அதுவும் அப்பவே அர்ஜுனன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருன்னா இப்ப கலியுகத்துல, ஏன்னா மனது வந்து ஒரு செகண்டுக்கு இவ்வளவு சிந்தனைகள் வருதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. சும்மா இருக்கிற மனம் வந்து பேய் பிடிச்ச மாதிரி, பேய் மாதிரி ஆட்டம் போட்டுட்டே இருக்கும். ஒரு குரங்கு பாத்தீங்கன்னா கிளைக்கு கிளை தாவற மாதிரி மனம் கிளைக்கு கிளை தாவிட்டே இருக்கும், எங்கேயுமே அடங்காது. இப்ப வீசும் காற்றை யாரால் கட்டுப்படுத்த முடியாது. அது போல குழம்பிய மனம் கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினம். பகவான் சைத்தன்யர் சொல்றாரு, மனதை கட்டுப்படுத்த எளிமையானவனி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பணிவோடு ஜபிப்பதுதான். சவை மன கிருஷ்ண பாதார விந்தையோ வாசாம்சி வைகுண்ட வார்ணனி அப்படின்னு சொல்லி, எப்படி அம்பரீஷ் மகாராஜா பகவானோட தாமரை பாதங்களில் மனதை பதித்தாரோ அது போல நான் வந்து பகவானோட தாமரை பாதத்தில் மனதை பதிக்க வேண்டும். இதன் பின் மட்டுமே கிளர்ச்சியூட்டும் ஈடுபாடுகளில் இருந்து மனம் விடுபட முடியும். சரி, ஒரே ஒரு சோர்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கு. பக்தி மூலமா பகவானோட நாமத்தை ஜெபிப்பதன் மூலமாக, பகவானை பற்றி பேசுவது கேட்பதன் மூலமாக நாம் மனதை கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா மனம் கட்டில் அடங்காது. அதனாலதான் ஞானிகள் அத்தனை கஷ்டப்படுறாங்க. ஞானிகள், யோகிகள் இவங்கெல்லாம் வந்து மனதை கட்டுப்படுத்த தலைகீழா நின்று முயற்சி பண்றாங்க. நிறைய பேரு நீங்க ஃபெயில் ஆகிறத பார்த்திருப்பீங்க. அம்பரீஷ் மகாராஜால விஸ்வாமித்திர முனிவர், மேனகா இவங்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடினா உடனே கலைஞ்சிரும் அவர் மனசு. ஒண்ணு கோவப்படுவார், இல்லைன்னா காம வயப்படுவார். இப்படியாக 10,000 வருடங்களை அவர் இழந்துட்டே இருந்தார். ஸோ ஆனா பக்தி யோகத்துல ஈடுபட்டிருக்கிற ஹரிதாஸ் தாக்கூரார், அவர் வந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பார் 22 மணி நேரம். ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமங்கள் ஜெபம் பண்ணுவார். மாயாதேவி கூட அழகிய பெண் ரூபத்துல முன்னாடி வந்து நின்னு மயக்க பார்த்தாங்க, முடியல. ஒரு வேசி மயக்க பார்த்தா முடியல. ஆனா இதுவே ஒரு சாதாரண மனிதனா இருந்தா கண்டிப்பா சோட போயிருப்பான். சைத்தன்ய மகாபிரபுவோட ஒரு சிஷ்யர் இப்படித்தான். அவர் வந்து கேரளா மலையாள நாட்டிற்கு சென்றிருந்த போது அவருடைய சிஷ்யரை நிறைய பெண்கள் சூழ்ந்து அவரை வந்து கிருஷ்ண பக்தியிலிருந்து வெளியேறுவதற்காக அவரை வந்து பெண்கள் எல்லாம் அவரை மோசமான வழியில கொண்டு போயிட்டாங்க. காலையில இந்த நியூஸ் வருது, அப்புறம் தான் சைத்தன்ய மகாபிரபு சாபம் கொடுக்கிறார். சோ இந்த மாதிரி பெண்கள் வலையில விழுறது அப்படிங்கிறது அந்த மனதினாலதான், புலன்கள் திருப்தியில ஈடுபடுறது. அடுத்தது ஸ்லோகம் 35. ஸ்ரீ பகவான் உவாச்ச சம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம் அபியாசேன து கௌந்தேய வைராக்கியேன ச கிருஹ்யதே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், பலம் பொருந்திய புயங்களை உடைய குந்தியின் மகளே, அமைதியற்ற மனதை அடக்குவது சந்தேகமின்றி மிகவும் கடினமே. ஆனால் தகுந்த பயிற்சியினாலும் பற்றின்மையாலும் அது சாத்தியமாகும். பொருளுரை: அடங்காத மனதை கட்டுப்படுத்துவது சிரமம் எனும் அர்ஜுனனின் கூற்று முழுவதற் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயத்தில் பயிற்சியினாலும் பற்றின்மையாலும் அது சாத்தியம் என்கிறார் அவர். அது என்ன பயிற்சி? புனித ஸ்தலத்தில் வசித்தல், பரமாத்மாவின் மீது மனதை செலுத்துதல், புலன்களையும் மனதையும் அடக்குதல், பிரம்மச்சரியத்தை பின்பற்றுதல், தனிமையாக இருத்தல் போன்ற கடுமையான சட்டத்திட்டங்களை தற்காலத்தில் யாராலும் கடைபிடிக்க முடியாது. ஆனால் கிருஷ்ண உணர்வின் 9 விதமான பக்தி தொண்டில் ஈடுபட முடியும். இந்த 9 பக்தி நெறிகளில் முதலாவதும் முக்கியமானதும் கிருஷ்ணரை பற்றி கேட்பதாகும். எல்லா களங்கங்களிலிருந்தும் மனதை விடுவிக்க இது ஒரு சக்தி வாய்ந்த திவ்யமான வழிமுறை ஆகும்.
கிருஷ்ணரை பற்றி எந்த அளவுக்கு ஒருவன் கேட்கின்றானோ அந்த அளவிற்கு கிருஷ்ணரிடமிருந்து மனதை பிரிக்கும் விஷயங்களிலிருந்து விடுபட்டு அவன் தெளிவடைகிறான். இறைவனுக்கு பக்தி செய்யாத செயல்களில் இருந்து மனதை விளக்குவதால் எளிதாக வைராகியத்தை பற்றின்மையை கற்க முடியும். வைராக்கியம் என்றால் மனதை பௌதிகத்திலிருந்து விடுத்து ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவதாகும். அருவவாத ஆன்மீக துறவை காட்டிலும் மனதை கிருஷ்ணரிடம் பற்றுதல் கொள்ளச் செய்தல் எளிமையானதாகும். கிருஷ்ணரை பற்றி கேட்பவன் இயற்கையாகவே பரமாத்மாவின் மீது பற்றுதல் கொள்வதால் இது நடைமுறைக்கு உகந்ததாகும். இந்த பற்றே பரேஷானுபவ ஆன்மீக திருப்தி என்று அழைக்கப்படுகிறது. இது பசிமிக்கவன் தான் உண்ணும் ஒவ்வொரு கவலத்திலும் திருப்தி அடைவதை போன்றதாகும். பசியுடன் உள்ளவன் எந்த அளவுக்கு உண்கின்றானோ அந்த அளவிற்கு திருப்தியும் பலமும் பெறுகிறான். அதுபோலவே பக்தி தொண்டை நிறைவேற்றுவதால் மனம் ஜட பொருள்களிலிருந்து விடுபட ஒருவன் திவ்யமான திருப்தியை உணர்கிறான். இது நல்ல மருத்துவ சிகிச்சையின் மூலமும் முறையான உணவின் மூலமும் நோயை குணப்படுத்துவதை போன்றதாகும். எனவே பைத்தியம் பிடித்த மனதிற்கான சிறந்த மருந்து பகவான் கிருஷ்ணரின் திவ்யமான லீலைகளை கேட்பதாகும். மேலும் துன்பப்படும் நோயாளிக்கான உகந்த உணவு கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட உணவை உண்பதாகும். இந்த மருத்துவமே கிருஷ்ண உணர்வின் வழிமுறையாகும். ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த மனதை அடக்க முடியாதுன்னு அர்ஜுனனே சொல்லிட்டார். இப்ப மனதை அடக்க முடியலன்னா என்னதான் பண்ண முடியும்? மனதை அடக்கிறதுக்கு அதற்கு இங்க சில பிரபாதர் சொல்றாரு என்னன்னா, பயிற்சியினாலும் பற்றின்மையினாலும் அது சாத்தியம். அபியாசேன வைராகியேன, அபியாசம் அப்படின்னா பயிற்சி, வைராகியம்னா பற்றின்மையினாலும் அந்த மனதை நாம் கட்டுப்படுத்த முடியும். அப்ப இதுக்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், 5 வழிகளை: புனித ஸ்தலத்துல வசிக்கிறது, பரமாத்மாவின் மீது மனதை செலுத்துவது, புலன்களையும் மனதையும் அடக்குவது, பிரம்மச்சரியத்தை பின்பற்றுவது, தனிமையான இடத்தில் வசித்தல். இதெல்லாம் அஷ்டாங்க யோகங்கள்ல யோகிகளால் நடைமுறையில செய்யப்பட்டது. அதாவது அஷ்டாங்க யோகம், ஹட யோகம், அதுலலாம். ஆனா தற்காலத்துல இது சாத்தியமா? தனிமையில போய் உட்கார்றது, அப்புறம் மனதை பரமாத்மாவின் மீது செலுத்துறது, புனித ஸ்தலங்கள்ல நம்ம எல்லாரும் வீட்டை விட்டுட்டு போய் அங்க உட்கார முடியுமா? அப்போ இதெல்லாம் நடக்காத காரியம். இன்னைக்கு நடைமுறைக்கு ஒத்து வராத காரியம். நடக்காத காரியம் இல்ல, நடைமுறைக்கு ஒத்து வராதது. ஆனா இந்த 9 வழிமுறைகள், ஸ்ரீ பிரகலாத் மகாராஜா சொன்ன இந்த 9 வழிமுறைகள், பக்தி தொண்டு, ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம். இதன் மூலமாக நாம் கிருஷ்ணரை பற்றி கேட்பது முதல்ல முக்கியமானது என்னதுன்னா, கிருஷ்ணரை பற்றி கேட்பது. அது எல்லா களங்கத்திலிருந்தும் மனதை விடுவிக்கும். இது சக்தி வாய்ந்த திவ்யமான வழிமுறை, இந்த 9 வழிமுறைகளும். அப்ப கிருஷ்ணரை பற்றி அதுல ரொம்ப முக்கியமானது என்ன? கேட்கறது. அப்ப கிருஷ்ணரை பற்றி எந்த அளவு ஒருவன் கேட்கிறானோ அந்த அளவுக்கு கிருஷ்ணரிடமிருந்து மனதை பிரிக்கும் விஷயங்களிலிருந்து விடுபட்டு தெளிவடைகிறான். அப்போ கேட்கறது மட்டுமே போதும். காலையில தான் படிச்சோம் கேட்பது பத்தி. கேட்பதினாலேயே ஒருத்தன் ஞானி ஆகின்றான். ஞானங்கள் எல்லாம் அவனுக்கு கைவரப்பெறுகிறது. ஒரு ஞானி ஆகணும்னா நீங்க போய் எல்லாம் பிரிச்சு மேய்ஞ்சு பார்க்க வேண்டியது இல்ல, நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டியது இல்ல, கேட்கறதுனாலயே ஆயிரலாம். இப்ப இறைவனுக்கு பக்தி செய்யாத செயல்கள் இந்த மனதை விளக்குறதுனால வைராக்கியம், அந்த பற்றின்மை கண்டிப்பா வரும். சோ இது அனுகூல்யச சங்கல்ப, பிரதிகூல்யச வர்ஜன. பகவானுக்கு எது உகந்ததோ அதில் நம் மனதை செலுத்துவது. பிரதிகூல்ய அப்படின்னா அதற்கு எதிர்ப்பதமாக இருப்பது பிரதிகூல்ய. அனுகூலமா எதுல இருக்கணும்? பகவானுக்கு பிடிச்ச விஷயங்கள். இப்ப பகவானுக்கு பிடிக்காது, நான் நேரத்துல சோம்பேறித்தனமா இருக்கிறது பிடிக்காது, குளிக்காம இருக்கிறது பிடிக்காது, சுத்தமா இருக்கணும், உடல் சுத்தம் மனம் சுத்தம் ரெண்டுமே அவசியம். சோ அனுகூலமான அந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டும், மனதை அதுல இருந்து விளக்க வேண்டும். இப்ப வைராக்கியம் அப்படின்னா மனதை பௌதிகத்திலிருந்து எடுத்து ஆன்மீகத்துல ஈடுபடுத்துறது, அத வைராக்கியம். நிறைய பேர் வைராக்கியமா இருக்கேன் பாருங்க, நான் யார் கூடயும் அவங்க கூட பேசவே மாட்டேங்க, அத்தனை வைராக்கியம் எனக்கு.
நல்லா வைராக்கியமான குடும்பத்திலிருந்து வந்தவர். அதெல்லாம் வைராக்கியம். ஆன்மீகத்துல பகவானிடம் மனதை செலுத்துவதுதான் வைராக்கியம். சோ நம்ம அது பௌதிகத்துல யூஸ் பண்றோம். சோ அருவவாத ஆன்மீக துறவை காட்டிலும் மனதை கிருஷ்ணரிடம் பற்றுக்கொள்ள செய்தல் எளிது. துறவுன்னு சொல்லிக்கிட்டு ஆஹ் எனக்குன்னு உரிமை எடுத்துக்கிட்டாதான் அது துறவு. இது எனக்கு சொந்தம், இது என்னுடைய உடல், இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய நாடு, இது என்னுடைய மொழி அப்படின்னு சுயநலம் விரிச்சுட்டே போகும். சோ எதுவுமே உன்னுடையதுல எல்லாம் பகவான் கொடுத்தது. ஜஸ்ட் இதை அனுபவிக்கிறதுக்காக ஒரு டைம் பீயிங் டெம்பரரியா நீங்க வந்திருக்கிறேன்னு தெளிவடைய வச்சுட்டா அதுல நீ எதை திறக்க முடியும்? எல்லாமே பகவானுடைய, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உனக்கு உரிமை இருந்தாலும் திறக்க முடியும். மேல கிருஷ்ண பக்தனுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அவன் எடுத்துக்கிறது இல்ல. எல்லாமே பகவானுடையது அப்படிங்கிற கருத்து ஆழமா இருக்கிறதுனால அவனுக்கு எது மேல பற்று கிடையாது. இதுதான் நடைமுறைக்கு உகந்தது. சோ இதுதான் பரேஷ் அனுபவம், ஆன்மீக திருப்தி. எப்படி ஒரு பசிச்சவன் உணவு உண்ணும் போது ஒவ்வொரு கவலை சாப்பாட்டுலயும் அவன் திருப்தியுறுகிறானோ அந்த அளவுக்கு திருப்தியும் பலமும் ஒருவன் பக்தி தொண்டில் அவனுக்கு கிடைக்குது. ஏன்னா அவன் ஆத்மா அதுக்காகத்தான் ஏங்குது. ஆத்மாவோட நேச்சர் என்ன? பகவானை பற்றிய விஷயங்களை கேட்பதிலும் பாடுவதிலும் ஆத்மாக்கு ஆனந்தம் கிடைக்குது. அதனால அந்த பசியை எப்படி ஒவ்வொரு கவலத்திலும் ஒருவன் அனுபவிச்சு உண்கிறானோ அது போல இந்த பக்தி தொண்டுல பகவானுடைய நாம ரூப குணம் லீலைகள்ல ஒரு பக்தன் ஈடுபடும் போது அவன் ஆத்மா அப்படி திருப்தி அடையுது. அதுதான் ஆனந்தமயம். அத அந்த ஆனந்தத்தை உணர்கிறான். ஏன்னா பல வருஷமா அதை பத்தி சிந்திக்காத ஒருத்தன் இப்பதான் அத டெய்லி பகவானை பற்றி பேசும்போது கேட்கும் போதும் அவன் திருப்தியுற்று அதை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். அதுதான் ஆத்ம ஆனந்தம். இது நல்ல மருத்துவ சிகிச்சையின் மூலமும் முறையான உணவின் மூலமும் நோயை குணப்படுத்துவதை போன்றது. ஏன்னா பைத்தியம் பிடிச்ச மனசுக்கு மருந்து எது? கிருஷ்ணரின் திவ்யமான லீலைகளை கேட்பது. மேலும் துன்பப்படும் நோயாளியை காண உகந்த உணவு கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட உணவை உண்பது. சோ நம்ம மனசுக்கு மருந்து என்ன? பகவானை பற்றி சிந்திப்பது, கேட்பது. நம்ம உடம்புக்கு பகவானோட பிரசாதம், பகவானுக்கு படைக்கப்பட்ட பிரசாதம். இப்ப இந்த மருத்துவமே கிருஷ்ண உணர்வின் வழிமுறையாகும். அடுத்த ஸ்லோகம் 36. அசம்சய அசம்ய அசம்யதாத்மனா யோகோ துஷ்பிராப இதி மே மதி வஸ்யாத்மனா து யததா ஷக்யோ வாப்தும் உபாயதஹ. கட்டுப்படுத்தாத மனதை அவனுக்கு தன்னை உணர்தல் கடினமான செயலாகும். ஆனால் மனதை கட்டுப்படுத்தி சரியான வழியில் முயல்பவனுக்கு வெற்றி நிச்சயம். இதுவே என் அபிப்பிராயம்னு பகவான் கிருஷ்ணர் சொல்றார். சோ கட்டுப்படுத்தப்பட்ட மனதை உடையவன் அவன் தன்னை உணர்வது, அதாவது நான் உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கறத சீக்கிரம் புரிஞ்சுக்குவான். ஆனா சரியான வழியில முயலாதவனுக்கு கண்டிப்பா வெற்றியே கிடைக்காது. சோ பௌதிக ஈடுபாடுகள்ல இந்த மனதை விடுவிப்பதற்கான சரியான மருத்துவத்தை ஏற்காதவன் தன்னுணர்வில் வெற்றி அடைவது கடினம். சோ சரியான மருந்து என்ன? ஒரே ஒரு மருந்து தான். தலையிலிருந்து கால் வரைக்கும் எத்தனை நோய் இருக்கா, இது ஒரு மருந்து. சர்வதர்மான் படித்தச்ச மாம் ஏகம் சரணம் பிரஜ. என்னை ஒருவனை மட்டும் சரணடை அப்படிங்கிறார். போய் தேவர்கள் எல்லாம் சரணடை. ஏன்னா கடவுள் என்பவர் ஒரே ஒருவர் தான். நீங்க நிறைய பேர் வேண்டலாம், அவங்க எல்லாம் கடவுளாயிர மாட்டாங்க. கிருஷ்ண பரமாத்மா. நீங்க யாராவது முருக பரமாத்மா, விநாயக பரமாத்மா, இல்ல துர்க்க பரமாத்மா அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கோமா? கிடையாது. பரமாத்மா என்பவர் ஒரே ஒருவர் தான், ஒரே ஒரு இறைவன் தான். சிவ பரமாத்மா யாரும் சொன்னதில்லை. அப்போ சரியான மருந்து என்ன? கிருஷ்ணருடைய நாமரூப குணங்களை எல்லாம் கேட்டு மனதை கட்டுப்படுத்தி பக்தியில தன்னை ஈடுபடுத்துவதா சரியான மருந்து. அப்ப தன்னுணர்வை அடையிறது அதன் மூலமா தான் அடைய முடியும். ஏன்னா தன்னுணர்வில் வெற்றி அடைவது ரொம்ப கஷ்டம். மனதை பௌதிக இன்பங்களில் ஈடுபடுத்தியவன் நம் யோகத்தை பயில முடியாது. விறகின் மீது நீரை ஊற்றியவன் நம் நெருப்பை மூட்ட முயல்வது எவ்வளவு கடினமோ அது போல. ஏன்னா நம்ம எல்லாருமே பௌதிகத்துல அதிகமா ஈடுபாடு கொண்டு அதே சமயம் பக்தியில முயன்றோம் என்றால்
அது விறகு மேல ஊத்தின தண்ணியை எரிக்கிற மாதிரி தான். அப்ப மனதை கட்டுப்படுத்தாமல் யோகத்தை பயில்வது கால விரயமே. அப்ப மனசை முதல்ல கட்டுப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நாமெல்லாம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறோம். அத்தகைய யோக கட்சி பௌதிக லாபத்தை உண்டாக்கலாம். அதான் யோக பயிற்சி பண்றாங்க இல்லையா இன்னைக்கு போலி யோகா சென்டர்ஸ்ல, அது பௌதிகமான லாபம் கிடைக்கும். மேபி உடலுக்கு சம் எனர்ஜி கிடைக்கும். ஆனால் ஆன்மீக உணர்வை பொறுத்த வரைக்கும் அது பயனற்றது. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு உடம்பதான் மெயினா பாக்குறாங்க. நிலையற்ற இந்த உடலை சரி பண்றதுக்காக என்னதான் நீங்க குட்டிக்கரணை அடிச்சு என்ன மருந்து சாப்பிட்டு என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் சாகிறவன் எத்தனை வயசுல வேணா சாகலாம். மரணம் அவனை யாராலும் தடுக்க முடியாது. 50ல சாகணும் அவனுக்கு விதி இருந்தா 50லயே செத்துருவான். நிறைய பேர் அந்த வேலையை நிறைய பண்றாங்க. உடம்ப நல்லா பண்ணி ஆயுளை அதிகரிக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா முடியாது. ஏன்னா அவன் பிறக்கும் போதே மரணம் எழுதப்பட்டு விட்டது. இப்போ பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் இடையராது ஈடுபடுவதன் மூலம் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். கிருஷ்ண உணர்வில் ஈடுபடாதவன் மனதை நிலையாக கட்டுப்படுத்த முடியாது. கிருஷ்ண உணர்வுடன் எந்தவித தனி முயற்சியும் இன்றி யோக பயிற்சியின் பலனை எளிதாக அடைகிறான். ஆனால் யோகத்தை பயில்பவன் கிருஷ்ண உணர்வின்றி வெற்றி அடைவது என்பது இயலாதது. சோ எந்த பயிற்சியும் கிடையாது கிருஷ்ண பக்தனுக்கு. மூச்சை அடக்கி நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து மான்தோளோ புனித்தோளோ போட்டு ஆக்ஞா சக்கரத்துல நெற்றி புருவத்திற்கு இடையில நினைச்சு சோ அவன் பசியெல்லாம் தாண்டி இலைதலையெல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் அவனுக்கு வேண்டியது இல்லை. கிருஷ்ண பக்தனுக்கு நல்லா பகவானுக்கு படைச்ச பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு காலையில எந்திரிச்சு சாண்டிங் பண்ணிட்டு மறுபடியும் பகவானை மையப்படுத்தி எல்லா செயல்களையும் செய்யும் போது கிருஷ்ண பக்தன் அதில் அந்த யோகத்தில் வெற்றி பெறுகிறான். அவனுக்கு கடும் முயற்சி எல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா கிருஷ்ண நாமத்தை தொடர்ந்து சொல்லும் போது அவன் மனம் பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி. ஆமை எப்படி தன் அவயங்களை அந்த ஓட்டுக்குள்ள இழுத்துக்குதோ அது போல கிருஷ்ண பக்தன் தேவையில்லாம அவன் புலன்களை எதுக்குமே யூஸ் பண்றது கிடையாது. எப்பவுமே அந்த புலன்களை உள்ள இழுத்துக்கிறான். அவனுக்கு நேரம் கிடையாது அடுத்தவங்களை பத்தி பேசுறக்கோ அதை டிஸ்கஸ் பண்றக்கோ இல்ல பாவகரமான செயல்களை நினைக்கவோ. ஏன்னா நினைக்கிறது அப்படிங்கிறதுனாலதான் புலன்கள் தூண்டப்பட்டு மறுபடியும் செயல் வடிவமாகுது. ஏன்னா அவன் எப்பொழுது சிந்தனையில பகவானை பற்றி நிலைநிறுத்தும் போது எப்படி என்ன சர்வீஸ் பண்ணலாம் இதுதான் யோசிச்சுட்டு இருக்கிறான். பகவானுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? வாங்க நம்ம குரூப்ல நிறைய பேர் சர்வீஸ்க்கு வர்றேன்னு சொல்லி எந்த சர்வீஸ் கொடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லி கூட்டுறாங்க. ராஜலட்சுமி மாதாஜி பஸ்ஸுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு 50 பேரை இப்ப கோயிலுக்கு அனுப்புறாங்க. அவங்க என்ன சர்வீஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கிறதுனால அவங்க மறுபடியும் திரும்ப என்னை கூப்பிட்டு சர்க்கரை தரேன், டீ தூள் தரேன், அதுக்குரிய எல்லாம் தரேன்னு சொல்லி சோ இதே அவங்க சிந்தனையில என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பல ஐடியா வருது. உள்ள இருக்கிற பரமாத்மா உங்களோட எண்ணம் புரிஞ்சு உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை டியூன் பண்றாரு. ஏன்னா முதல்ல உங்களுக்கு விருப்பம் வேணும், பகவானுக்கு சேவை செய்ய விருப்பம் வேணும். வெறுமளவே படிக்கிறது கிடையாது. சரி நாமம் சொல்றீங்க, நாமம் சொல்லும் போது என்ன பண்ணணும்? இன்னும் அதிகமா சேவை செய்யணுங்கிற ஆர்வம். ஏன்னா நாமத்தோட மீனிங் என்ன? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எனக்கு உமது சேவையை தாருங்கள், எனக்கு உமது சேவையை தாருங்கள், எனக்கு உமது சேவையை தாருங்கள். ஓ ஸ்ரீமதி ராதா, ஓ கிருஷ்ணா உங்கள் சேவையை தாருங்கள் அப்படின்னு தான் நம்ம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு தினம் கேட்கிறோம். ஆனா அது செய்யணுமான்னு கேட்டா நிறைய பேரு கிடையாது. சேவை வந்தா ஒதுங்கிடுவாங்க. ஆனா நம்ம குரூப்ல நிறைய பேரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறதுனால சமையல் கட்டுல செய்யறாங்க, ஆபீஸ்ல செய்யறாங்க, கூட்டுறதுல செய்யறாங்க, பினான்ஸ்ல உக்காந்து கலெக்ட் பண்ணி தர்றாங்க. அற்புதமா அந்த போன தடவை நாம கிருஷ்ணர் பிறந்த நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அப்போ எல்லாரும் வசூல் பண்ணி தந்தாங்க. லட்சமா 4 லட்சத்துக்கு மேல வசூல் பண்ணி தந்தாங்க. சோ அந்த ஈடுபாடு இருக்கணும். சர்வீஸ் டெய்லி கேக்குறோம், ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி எனக்கு சர்வீஸ் தாங்க அப்படின்னு. ஆனா ஒரு வழிகாட்டி சொல்றப்ப என்ன பண்றாங்க? எனக்கு நேரம் இல்ல. வெகு சிலர் அபூர்வமா அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் 99% நல்லா
பகவானுக்கு என்ன சேவை முடியுமோ, உடலாலேயோ பணத்தாலேயோ இல்லை தங்களுக்குள்ள இருக்கிற திறனாலேயோ, எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். சிலர் நல்லா சமைப்பாங்க, சிலர் நல்லா மற்ற வேலைகளை பண்ணுவாங்க, சுத்தம் பண்ற வேலைகள். சிலர் பகவானுக்கு துணி தைச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு வேலைகள். எல்லாருமே அதுல ஈடுபாடோட இருக்கிறாங்க. ஸ்ரீ ராஜலட்சுமி மாதாஜி கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க, அவங்க டிராயிங் பண்ணி தர்றாங்க. ஸோ யார் யாரால எது முடியுமோ அதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படித்தான் இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும். அவங்கள பார்த்தோன்னே எல்லாருக்குமே அந்த ஆஹ் உற்சாகம் தொத்திக்கும். இப்ப சோம்பேறிங்க ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா அந்த கூட்டத்துல, ஒரு 2 பேர் கூட இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து இவங்களுக்கும் அதே சோம்பேறித்தனம் வந்துடும். ஆனா உற்சாகமா 4 பேர் இருக்கிறப்ப அந்த 2 பேர் சோம்பேறிகளா இருந்தா கூட அவங்களும் உற்சாகமாயிருவாங்க. அந்த மாதிரி நம்ம குரூப்ல எல்லாருமே ரொம்ப நல்லா சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்லோகம் 37. ஸ்ரீ அர்ஜுன வாச்ச ஆயதி ஸ்ரத்த யோபேதோ யோகாச்சலித மானசக அப்ராப்ய யோக சம்சித்திம் காம் கதிம் கிருஷ்ண கச்சதி. அர்ஜுனன் வினவினான், கிருஷ்ணா, தன்னுணர்வு பாதையின் நம்பிக்கையுடன் ஆரம்பத்தில் மேற்கொண்டு பிறகு உலக எண்ணங்களால் அதை நிறுத்திவிடுபவன் யோகத்தில் பக்குவ நிலையை அடைவதில்லை. அத்தகு வெற்றியடையாத ஆன்மீகோட கதி என்ன? இப்ப நிறைய பேர் அப்படித்தான் கிருஷ்ண பக்திக்குள்ள வருவாங்க, பாதியில திரும்பி போயிடுவாங்க. சோ அவங்களோட கதி என்ன அப்படின்னு என்னென்ன கேள்வி கேட்கிறாரு பாருங்க, யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு. ஏன்னா பின்னாடி நம்மளே இது கேட்போம். அப்ப நம்மளுக்கு கிருஷ்ணர் நேரா வந்து பதில் சொல்லுவாரா? அதனால அப்பவே கேட்டு வச்சுட்டாரு. இதெல்லாம் கீதையில நீங்க நானே உங்களுக்கு எல்லா சந்தேகத்தையும் கேட்டுக்கிறேன். நீங்க கீதையை படிச்சீங்கன்னா என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதுக்கெல்லாம் விடை நான் முதல்ல கேட்டு வச்சுட்டேன், படிங்க அப்படின்னு. இப்ப தன்னுணர்வுக்கான பாதை, அந்த யோகம் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. உயிர்வாளி இந்த ஜட உடல் அல்ல, இதுல இருந்து வேறுபட்டவன், நான் உடல் அல்ல, ஆத்மா. இப்ப ஜீவன் மகிழ்ச்சி, நித்தியமான வாழ்வு, ஆனந்தம், ஞானம் ஆகியவற்றை பெறுவதில் தான் உள்ளது. சச்சித் ஆனந்தம். சோ கூடவே இங்க ஞானமும் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் தன்னுணர்வுக்கான அடிப்படை கொள்கை. நித்தியமான வாழ்வு, ஆனந்தம், நித்தியமான ஆனந்தம், நித்திய ஜீவனின் மகிழ்ச்சி, அதாவது ஞானம், இதெல்லாம் அடிப்படையா கொண்டதுதான் தன்னுணர்வு அப்படிங்கிறது. அப்ப இவை உடல் மனம் இரண்டிற்கும் அப்பாற்பட்டவை. ஏன்னா இது உடல்னா ஸ்தூலமானது, சூட்சமானது மனம். ரெண்டுமே ரெண்டு உடல், ஸ்தூல உடல், சூட்சும உடல். ஆனால் ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம் என 3 வழிகளில் தன்னுணர்வு தேடப்படுகிறது. இது எல்லாவற்றிலும் ஜீவனின் சொரூப நிலை, இறைவனுடன் அவனது தொடர்பு மற்றும் இழந்த உறவை மீண்டும் நிலைநாட்டி கிருஷ்ண உணர்வில் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைவதற்கான செயல்கள் ஆகியவற்றை ஒருவன் அறிந்துணர வேண்டும். அப்ப இறைவனுடன் தொடர்பு, நம்மளோட சொரூப நிலை என்ன? ஜீவேன சுரூபகய கிருஷ்ணர நித்யதாஸ். நம்மளாம் பகவானோட பார்ட் அண்ட் பார்சல், அங்க துணுக்கு. அப்ப இழந்த உறவை மீண்டும் பிறப்பிக்கணும். ஏன்னா உறவு அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள இருக்குது. நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சப்த கஹோகயா. அந்த உறவு தூங்கின நிலையில, மயங்கின நிலையில இருக்கு. அதை தட்டி எழுப்பணும். ஏய் ஜீவே, அந்த ஜீவனை எழுந்துரு எழுந்துருன்னு பக்தி வினோத் தாக்கூர் மகாராஜ் சொல்றார். ஓ ஓ ஜீவனை எழுந்துரு, நீ உறங்காத, மயக்கத்துல இருந்து எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு. அப்போ இங்க 3 நிலைகள்ல நம்ம எழுப்பலாம். 3 நிலைகளில் எதை பின்பற்றினாலும் பரம லட்சியத்தை விரைவாகவோ தாமதமாகவோ அடைவது நிச்சயம். ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம், இந்த 3 நிலை சொல்லப்பட்டிருக்கு நம்மளுக்கு. ஆனா இதுல ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் எல்லாம் ரொம்ப டஃப். பக்தி யோகம் ரொம்ப எளிமையானது. அது இந்த நடைமுறைக்கு உகந்தது. ஏன்னா நீங்க ஞான யோகம், பக்தி யோகத்துக்கெல்லாம் காட்டுக்கு போகணும். போவோமா? இன்னைக்கு காடு இருக்கா? எல்லாத்தையும் பிளாட் போட்டு வித்துட்டானுங்க. காடு இருக்கிற இடத்துல எல்லாம் ஹோட்டல்ஸ் இருக்கு, ரெசார்ட் இருக்கு. அங்க போய் உட்காந்துட்டு இது என்னோட இடம்னு சொல்றான். யானை சொல்லுது என்னோட இடம், நீ எந்திரிச்சு போடானா அது போய் அப்பப்ப டிஸ்டர்ப் பண்ணுது. சோ யானையை இவன் டிஸ்டர்ப் பண்றான். அவன் ஏன்னா யானைகளுக்கு கூட, அந்த காட்டு விலங்குகளுக்கு கூட இவன் இடம் விடுறது இல்ல. எல்லா இடத்தையும் ஆக்கியபை பண்ணிடுறானுங்க. சோ அத்தனை ஒரு சுயநலம் மனிதனுக்கு.
தான் மட்டும் வாழணும், எல்லா உயிரினங்களையும் அழிச்சிட்டு அப்படின்னு. அப்போ இந்த 3 வழிமுறைகள்ல பகவானை பற்றிய ஞானத்தை அடையலாம். அப்போ ஆன்மீக பாதையில் சிறிய முயற்சியும் விடுதலைக்கான பெரும் நம்பிக்கை அளிக்கும். நேகாபகிரமணா ஸ்வஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே சொல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயுதோ மகதோ பயாத். ஒரு சிறு முயற்சி கூட, சொல்பம் திராயுதோ மகதோ பயாத், மிகப்பெரிய நன்மையை நம்மளுக்கு தரும். சோ இந்த 3 வழிகள்ல பக்தி யோகமே கடவுளை உணர்வதற்கு நேரடியான வழி, டைரக்ட் வே. இது இன்டைரக்டா மூக்க சுத்தி எல்லாம், மூக்க தொடரணும்னா தலையை சுத்தி எல்லாம் தொட வேண்டியது இல்ல, நேரடியா மூக்க தொடலாம். அது இந்த காலத்துக்கு பொருத்தமானது. இதுக்கு இக்கருத்தின் உத்தரவாதத்தை 2ஆம் முறையாக பெறும் எண்ணத்துடன் அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட இதை உறுதிப்படுத்தும்படி கேட்கிறார். இப்ப தன்னுணர்வு பாதையில் மிக்க முனைப்புடன் ஒருத்தர் ஏற்கலாம். ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் ஞானத்தை விருத்தி செய்யும் முறையும் அஷ்டாங்க முறையும் ரொம்ப கடினம். அதனால தொடர்ந்த முயற்சிகளின் மத்தியில் பல்வேறு காரணங்களால் ஒருவன் தோல்வி அடையலாம். ஏன்னா ஒவ்வொன்றும் வெற்றி அடையிறதுக்கு 100 ஆண்டுகள் ஆகும். அஷ்டாங்க யோகம், யம நியம ஆச்சன பிராணயாமா பிரத்யங்காரா தாரண சமாதி, இதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். அதுல அவன் தோல்வி அடையலாம். முதலாவது வழிமுறையை பின்பற்றுவதில் அவன் போதிய தீவிரம் இல்லாதவனாக இருக்கலாம். ஆன்மீக பாதையை பின்பற்றுவது ஏறக்குறைய மாய சக்திக்கு எதிரான போர். மாயா தெய்வீகேஷா குணமயம் மம மாயா துரத்தியா மாமியவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தெரிஞ்சதே. ஏன்னா மாயா தேவி கடவுளுடைய சக்தி, கடவுளுடைய சக்தியை வெல்லுவது அரிது. ஆனால் யார் ஒருவர் என்னை சரணடைகிறார்களோ அவர்கள் மாயையை எளிதில் வெல்லலாம் அப்படின்னு பகவான் சொல்றார். எப்படி? அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுவாரு. யாருக்கா ஞாபகம் இருக்குங்களா? பக்தி செய்யும் போது அந்த கஷ்டம், அந்த ரொம்ப ரிஸ்கான அந்த செயல் எப்படி மாறும்? பெரும் கடல், அதை கடப்பது ரொம்ப கடினம். ஆனால் யார் ஒருவர் பக்தி தொண்டை கையில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பெரும் கடலை கடப்பது என்பது கன்றுக்குட்டியின் குளம்படி காலடி குளம்பில் தேங்கிய நீரை போல எளிதில் தாண்டக்கூடியதாக மாறிவிடும். சோ இந்த ஓமை மறக்கவே கூடாது யாருமே. இப்ப மாயின் பிடியிலிருந்து ஒருவன் தப்பிக்க முயற்சிக்கும் போதெல்லாம் பயிற்சியாளனை பல்வேறு கவர்ச்சிகளால் அவள் தோற்கடிக்க முயல்கிறாள். சோ நம்ம பக்தி பயிற்சி பண்ணும்போது பல கஷ்டங்கள் வரும், இடையூறுகள் வரும். அதையெல்லாம் நினைச்சிட்டு சிலர் சோர்ந்து போய் வெளியில போயிடுவாங்க. ஆனா அப்படி போனதுனால என்ன ஆகும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறார். அதுவும் அவன் இத்தனை நாள் சென்றதுக்குரிய பலன் திராயுதம் மகதோபயாத். கொஞ்சமே அவன் பக்தி தொண்டு செஞ்சிருந்தா கூட மிகப்பெரிய நன்மை அடைகிறான். அப்ப கட்டுண்ட ஆத்மா ஜடசக்தியின் குணங்களால் ஏற்கனவே கவரப்பட்டுள்ளது. எனவே ஆன்மீக ஒழுங்குமுறைகளை பின்பற்றும் பட்சத்திலும் குணங்களால் மீண்டும் கவரப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. சோ ஆன்மீக ஒழுங்குமுறை, இப்ப காலையில நேரத்துல எந்திரிக்கணும் அப்படின்னா எத்தனை பேரால எந்திரிக்க முடியுது? சாண்டிங் வரீங்க. சோ மாயா என்ன பண்ணுது? நிறைய பேரை கட்டி போட்டுருது. சோ இது யோகச்சலித மானச ஆன்மீக பாதையிலிருந்து விலகுதல். நிறைய பேரு அப்படி இப்படி கிளாஸ்க்கு 4 நாளைக்கு வருவாங்க, 10 நாள் வர மாட்டாங்க. அது யோகச்சலித மானச, அதாவது ஆன்மீக பாதையிலிருந்து விலகி விலகி. சோ இது தொடர்ச்சியாக அகைதுகை அப்பிரத்திகதா அங்க இல்லாதனால மாயோடு தான் மேக்சிமம் இருப்பாங்க. பக்திக்கு அப்பப்ப போவாங்க, கெஸ்ட் மாதிரி, சீஃப் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போயிருவாங்க. சோ அந்த புரிதல் அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். தொடர்ந்து வர்றவங்களுக்கு இருக்கிற புரிதல் ரொம்ப பலமா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஆர்வம் உற்சாகாத் திச்சையாத் தத்தத் கர்ம பிரவர்த்தனாத், இது ரொம்ப அவசியம். சங்கத்தியாகாத் சதோ, அந்த 6 காரணங்கள் பக்தியில முன்னேறுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உற்சாகமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், நல்ல சத் சங்கத்தை எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தன்னுணர்வு பாதையிலிருந்து
हरे कृष्णा माता जी கேக்கலைங்க மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி கேட்கவே இல்ல மூத்து விழுந்துருச்சு அனுமாங்க மாதாஜி, மூத்துக்கான விழுந்திருக்காங்க. போன் வந்து ஹரே கிருஷ்ண மாதாஜி, கேட்கவே இல்லை மாதாஜி. சவுண்டே இல்ல இருக்காங்களா இருங்க நெட் இருக்கா பாக்கலாம் அவங்களுக்கு நெட்டே இல்ல லைன்லயே இல்ல அவங்க இல்லைங்க கட் ஆயிடுச்சு அவங்களுக்கு கரண்ட் போனா கட் ஆகுற மாதிரி கட் ஆயிடுச்சு. நெட்டு கட் ஆயிடும் அவங்க வைஃபை தானே போட்டிருக்காங்க ஆஹ் அதனால கட் ஆயிடுச்சு சில டைம்ல போன் படித்தா பார்க்கணும் போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு நெட்டு போயிருக்கு